தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு புதிய இன்டர்ன்ஷிப் வந்து விட்டுருக்காங்க. அதுவும் நம்மளோட பிரதமர் மோடி மூலியமாவே வந்து விடப்பட்டிருக்கு. இதுக்கு மாசம் கிட்டத்தட்ட வந்து 9,000 வரைக்கும் ஊக்கத்தொகைகள் அப்படின்றது நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ல நீங்க ஒரு ஊக்கத்தொகையா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து பிஎம் மோடி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 90,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இதுக்கு வந்து விட்டுருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ஒரு வேலைகள் மூலியமா நமக்கு வந்து தரப்படுது. இதுக்கு நீங்க 10th ல இருந்து டிகிரி வரைக்கும் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு அபிஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் வெப்சைட்ல ஜஸ்ட் இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் மட்டும் இல்லாம நிறைய வேலை வாய்ப்புகள் சார்ந்த இன்டர்ன்ஷிப்பும் தரப்படுது. அதன் மூலியமா உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சப்போர்ட்டுமே வந்து வழங்கப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை அப்ளை பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு வந்து ஜாப் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதோட டீடைல்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து இந்த பிஎம் மோடி இன்டர்ன்ஷிப் ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமாகவும் பிஎம் மோடி விஸ்கெட் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய யோஜனா திட்டத்து மூலியமாகவும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டேரக்டாகவே வந்து பார்க்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணதுனால இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போங்க. அஃபிஷியலாக எப்பயும் போல நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆர்டிகல் அந்த வெப்சைட்லேயே கீழே ஃபைனலாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த எண்ட்ல வந்து இந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த பாக்ஸ்ல தான் வந்து எப்பயுமே நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இருக்கும். ஸோ இந்த லிங்க், இந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்கை டச் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அப்ளை லிங்க், நோட்டீஸ் லிங்க் எதுனாலுமே ஸோ உங்களுக்கு லிங்க் தெரியுதுல, ஸோ அதை வந்து டச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் வரும். அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணோன்னே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் டச் வந்து பண்ணுங்க. இந்த இடத்துல முடிகிற இதே இடத்துல அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேம் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி தான் நம்மளோட அஃபிஷியல் சைட் மூலியமா எந்த ஒரு ஜாப்மே செக்யூர்டாக நீங்கள் போய் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ அது வந்து முடிஞ்சிருச்சா? இப்போ அதே இடத்துல நான் லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன். இப்போ எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகலுக்கு கீழே அகைன் ஒரு கிளிக்கர் காமிக்குது. ஓகே, சோ நான் இப்போ இதையுமே டச் பண்றேன்னு வச்சுக்கோமே. இப்போ எனக்கு பிஎம் இன்டர்ன்ஷிப் லேர்ன் ஃப்ரம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதே மாதிரிக்கு தான் உங்க எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்தோடனே அலோ விசிட் சைட் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த மணி நீங்க வந்தோடனே இதுதாங்க அஃபிஷியலா நம்ம மோடி, பிரதமர் மோடி அவர்கள் மூலியமா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் மூலியமா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைகள் கிடைக்கணும் அப்படின்றாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அது வந்து பிரைவேட்டாகவும் இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் செக்டாரும் இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை செக்டார் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேலைகள் கொடுக்கப்படுது. லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து போகுது டாப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக் மஹேந்திரா, அதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா டெக், இண்டஸ்லண்ட் பேங்க், மாருதி சுசுகி, பிளஸ் வந்து இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், பஜாஜ் பினான்ஸ், அதுக்கப்புறம் மஹேந்திரா ரைஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டான ஹால் இந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் இருக்குல்ல, ஸோ அங்க, அதுக்கப்புறம் கொட்டாக் மஹேந்திரா, அசென்சர், ஸ்ரீராம் சிட் ஃபண்ட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இது வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல பிரைவேட்டா இருக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இருக்கக்கூடிய மெயினா இன்டர்ன்ஷிப் வேலை வாய்ப்புகளை நமக்கு வந்து கவர்மெண்டே நமக்கு வந்து தராங்க. ஸோ இது எதுக்குமே வந்து ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பெய்ட் பண்ணணும் சொல்லிட்டு அவசியம் கிடையாதுங்க. எல்லாமே இந்தியாவோட டாப் மோஸ்டான கம்பெனி தான். ஏஷியன் பெயிண்டா இருக்கட்டும், ஐபிஎம், கேப் ஜெமினி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா, பந்தன் பேங்க், உங்களுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ கம்பெனிஸ் இதுக்குள்ள வந்து இருக்காங்க. செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, கீழே நீங்க அப்படியே வந்தாலே உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இப்போ நான் ஜஸ்ட் வந்து தமிழ்நாடு லொகேஷன் கொடுத்துருக்கேன். ஐசிஐசி பேங்க்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வேலை வாய்ப்புகள் பினான்சியல் சர்வீஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் முத்தூட் பினான்ஸ்ல வந்திருக்கு. இது எல்லாமே நான் என்னோட லொகேஷன் கொடுத்துருக்கனால என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நான் என்னோட வீட்ல இருந்து கரெக்டா ஒரு 6 கிலோமீட்டர் ரேஞ்சில் 5 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு அப்படின்ற வந்து ஷோ வந்து பண்ணுது. இது மாதிரி நீங்க உங்க லொகேஷன் இது எல்லாமே கொடுக்கும்போது அதை ட்ராக் பண்ணி வந்து சொல்லும். ஸோ இந்தியா முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்ல
ஸ்டேட்ஸ்லையுமே ஸ்டேட்ஸ் பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே சேர்த்தும் எல்லா இடத்துலையுமே இருக்கு. 31 செக்டர்ஸ், அதாவது 31 கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. மொத்தம் 722 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இதுக்கான வேலை வாய்ப்புகளை வாங்கியிருக்காங்க. மொத்தம் 6 விதமான குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th 12th டிப்ளமோ டிகிரி, அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி, அதுக்கப்புறம் இந்த அக்ரி மெடிக்கல் இதெல்லாம் முடிச்சிருப்பாங்களா இவங்களுக்கு. இந்த 6 விதமான குவாலிஃபிகேஷன்ஸ்ல நீங்க என்ன முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்க ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன இதுல வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அகைன் நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே, உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரோல் ஆகும். இப்போ நமக்கு தேவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பிரதமர் மோடியோட அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் தான். ஓகே, அதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்றது கேட்பீங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்றேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நீங்க லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தெரியுது பாத்தீங்களா? எஸ், அந்த லாகின்றத வந்து கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு FBO இன்ஸ்டா ஏதோ ஒன்று நம்மளை பத்தின ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்போம்ல, அதனால உள்ள வந்துருங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தெரியுது பாத்தீங்களா? அதையுமே நீங்க வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு இதுல வந்து உங்க மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் வந்து கொடுத்துட்டு இந்த கான்சென்ட் இருக்குல்ல அதை வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றமே வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ரிஜிஸ்டர் வந்து கொடுத்துட்டேன். நான் ஏற்கனவே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னால கிவன் ஆல்ரெடி உங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. நீங்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து அதை வந்து பண்ணிக்கோங்க. ஓடிபிலாம் அவங்க வந்து பெருசெல்லாம் கேட்கறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ள வாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸுக்கு நீங்க தாராளமா வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய டீடைல். நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா மேல இன்டர்ன்ஷிப் ஹோம் கைட்லைன்ஸ் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸும் ஷோ ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ன்ஷிப் பிரதமர் மோடி அவர்களோட இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து நம்ம கிட்ட என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றது இருக்கும்ல, அந்த எலிஜிபிலிட்டி வந்து சொல்றேன். இந்த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி ஸ்டைஃபண்டா 9,000 நமக்கு வந்து தரப்படுது. 6ல இருந்து 9 மாசங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நடக்கும். நமக்கான வயசு 18ல இருந்து 25 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான். இது வந்து ஒரு பார்ட் டைம்கான வேலை வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரிக்கே ஏஜ் லிமிட் வந்து கம்பல்சரியா 18 to 25 கிடையாது. கேண்டிடேட்ஸ் கேட்டகரிஸ் வைஸ் வந்து 30 வயசு வரைக்கும் கூட தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி இன்கம். ஓகே, சோ உங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிக்கே ஃபேமிலியில யாருமே வந்து ஒரு ரெகுலரான கவர்மெண்ட் எம்ப்ளாய், அது வந்து ஸ்டேட்டோ சென்ட்ரலோ எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாவும் இருக்கக்கூடாது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10th இல்லைன்னா 12th இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐயோ இல்ல பாலிடெக்னிக் டிப்ளமோவோ இல்ல வந்து BA BSc BCom BCA பேச்சுலர் ஆஃப் ஃபார்மா இல்ல வந்து மாஸ்டர் டிகிரி என்ன முடிச்சாலுமே ஓகே தான். இதுல ஏதாச்சும் நான் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே தான். இது எல்லாமே நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரிக்கே அஃபிஷியல் பிரதமர் மோடி அவரோட சைட்டுக்குள்ள போங்க, அதுல ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அதுல போயிட்டு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. பேன் கார்டு டீடைல் கட்டாயம் கேட்கறாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பேன் கார்டு இல்ல அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. நான் அதை தெளிவா சொல்லிடுறேன். பேன் கார்டு எடுத்துட்டு தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் பண்றதுக்கு லாகின் பண்றதுக்கு ஃபீஸ் எல்லாம் இருக்கா கேட்டா எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு உங்க எஜுகேஷன் டீடைல் உங்களோட ஏஜ் லிமிட் ஃபேமிலியில யாரும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது. இந்த டீடைல்ஸ் வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க போறீங்க. மந்த்லி உங்களுக்கு 9K வந்து இன்டர்ன்ஷிப்பா வேலைகளோட தரப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன். டாடா.